அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே நிலவி வரும் மோதல் போக்கு அட்லாண்டிக் கடந்த நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் தொடர்பாக ஜேர்மனி ஜனாதிபதி ஃபிரெடரிக் மெர்ஸ் விமர்சனம் செய்ததைத் தொடர்ந்து அவரை முற்றிலும் செயலற்றவர் என்று ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் ஜேர்மனியில் முகாமிட்டுள்ள 36,400 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெறப்போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் ஃபாக்லாந்து தீவுகள் மீதான பிரித்தானியாவின் உரிமையை அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்வது போன்ற விவகாரங்களை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றங்களை சமாளிக்க உடனடி எதிர்வினை ஆற்றாமல் அமைதி காப்பதே சிறந்தது என்று சில ஐரோப்பிய தூதுவர்கள் கருதினாலும் ட்ரம்பை ஈர்க்க எடுக்கப்பட்ட புகழ்ச்சி முயற்சிகளும் பலனளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய பழைய நிலைப்பாடுகளை இனி நம்பியிருக்க முடியாது என்பதை உணர்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மென்மையான அதிகாரத்தை தாண்டி தனது இராணுவ வலிமையை தன்னிச்சையாக பெருக்கிக் கொள்ளும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளுடனான இந்த மோதல் போக்கு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.